ஒரு பையன் அவனுக்குன்னு ஒரு எய்ம் வச்சுருக்கான், இவ்வளோ தூரம் நான் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக வந்து ஓடிக்கிட்டே இருக்கான், ஓடுறான், துரத்துறான், அந்த விஷயத்த போய் துரத்துறான், பிடிக்கிறான். என்ன தான் வந்து அவன் முட்டி மோதி பின்னி பிடைஞ்சு என்ன விஷயம் பண்ணாலும் அவனால் அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ் ஆகவே முடியல. அவனுக்கு ஏன் அந்த விஷயம் தெரியவே கிடையாது. பட் இன்னொரு பையன் இருக்கான், அவனுமே வந்து அதே கோலுக்காக ஓடுறான், உழைக்கிறான். பட் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவன் ஜெயிச்சிட்றான். பையன் ஃபஸ்ட்டு பையன் வந்து அவன்கிட்ட போய் கேட்குறான், டேய் எப்படிடா நீ மட்டும் வந்து சக்ஸஸ் ஆன எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ இந்த பையன் அவன் சக்ஸஸ்க்கான ஒரு 3 விஷயம் அவனை வந்து சக்ஸஸ் ஆக விடாமல் தடுத்த அந்த ஒரு 3 விஷயத்த அவங்ககிட்ட சொல்லும்போது தென் ஹீ கேன் ரியலைஸ் ஓகே தீஸ் ஆர் த திங். நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேஜே நீங்கள் பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே, இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல். நான் வந்து என்னோட மோட்டோ என்ன அப்படின்னா, இந்த இயர் 2க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இம்ப்ரூவ் ஆக வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் எப்போவுமே டெய்லியுமே நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என் மைண்டுக்குள்ளே கேட்குற ஒரு விஷயம், ஏய் நோ வேணாம், அந்த லிட்டில் மீ இருக்கான்ல, இந்த லிட்டில் சைட்டான் இன்னர் வாய்ஸ், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஏய் இது பண்ணணுமா, இது வந்து வேணாண்டா, இதை வந்து நிப்பாட்டிடலாம். எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, அது ஒர்க் அவுட்டுன்னு கிடையாது. நான் புக் எடுத்து படிக்க போகிறேன், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏய் வேணாம் இதை நீ இதை பண்ணாத அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா, அதை கேட்டுட்டா சரி வேணாம், டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, கை கால் வலிக்குது, உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, இப்போவுமே எனக்கு உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது. ஸோ இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், கோல்டாக இருக்குது, நம்ம எதுக்கு வீடியோ எடுக்கணும், நம்ம போய் படுத்துடலாம். பட் இது என்னோடய ஒர்க் இல்லையா, இது என்னோட ஒரு நாளோட ப்ரையாரிட்டியான டாஸ்க், அப்போ நான் அதை முடிச்சு தான் ஆகணும். ஸோ அப்போ அவன் சொல்கிறத நான் கேட்டேன் அப்படியே என்னால் வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், உங்ககிட்ட உட்காந்து பேசுறது. ஆக்சுவலி நான் என் கேமரா கிட்ட உட்காந்து பேசுகிறேன்னு நினைக்கவே மாட்டேன். நான் உங்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன், பிகாஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஏய் நீ இதை பண்ணாத அவன் வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன பையன், நம்ம வந்து அவன் சொல்கிறத கேட்க அவன் பெரிய பையல் ஆகிட்டே இருப்பான். ஸோ நம்ம கையில் தான் இருக்கு, அவன் பெரிய பையல் ஆக விட்றோமா கூட வேணாமா. நான் ரீசெண்ட் டைமில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் படிக்கும்போது சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் நான் வந்து படிக்கும்போது அதில் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா ட்ராமாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஒரு செல்ஃப் இமேஜ் கொடுக்குமா, டு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ். ஸோ அப்போ அந்த செல்ஃப் இமேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப லோவாக, ரொம்ப டவுனாக, நீ இவ்வளோ தான்டா, உன் தகுதி இவ்வளோ தான். ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், நீ அவங்க சொன்ன விஷயங்கள், லைக் வந்து இப்போது இதுதான் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைய வந்து நான் வந்து சுற்றியும் நீ வந்து இவ்வளோ தான், நம்மளால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் உனக்கு இருக்குது, நம்ம வீட்டில் இவ்வளோ தான்ப்பா, இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். உன்னை சுற்றியும் நீ என்ன பண்ணுவானா, இந்த விஷயத்தை உள்ளே வாங்கிட்டே இருப்ப. அப்போ உள்ளே வாங்கிட்டே நீ வந்து ஒரு செல்ஃப் இமேஜ் உள்ள ஒரு ஆளாக மாறிடுவ. நீ எப்படிப்பட்ட செல்ஃப் இமேஜ் உள்ள ஆளாக இருப்பேன்னா, அவங்க என்ன சொன்னாங்களோ, அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான செல்ஃப் இமேஜ் இருக்கிற ஆளாக மட்டும்தான் இருப்பேன். ஸோ நீ என்ன நினைப்பனா, நான் இங்கே இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணுவோன்னா இங்கே தான் இருப்பேன். எப்பவுமே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நிறையா விஷயங்களுக்காக ஓடுவோம், உழைப்போம். பட் ஆனால் நம்ம இப்படி தான் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளால் அதுலேருந்து இதாகவே முடியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று என்னென்னா, சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புக் சொன்னேன்ல, அந்த புக்கில் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. லைக் வந்து ஒருத்தவரோட மூக்கில் வந்து என்ன ஆகும்னா, அந்த மாதிரி பல்ஜ் ஆகிருமா, லைக் வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குமா. அவரால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணவே முடியாதான். ஸோ அவர் என்ன பண்ணுவாராம், இந்த சர்ஜரி பண்ணுவாங்களே அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு இது மாதிரி இந்த விஷயம் இருக்குது, இது எனக்கு சர்ஜரி பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அவங்களும் வந்து சர்ஜரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவரோட செல்ஃப் இமேஜே மாறுதான். யூசி அவர் மேலே வச்சுருந்த அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமே இன்க்ரீஸ் பண்ணுறாரு அவர். பிகாஸ் அந்த இந்த ஒரு பப்பிள்னால் மட்டும் அவரோட லைஃப் வந்து எப்படின்னா, ஐயா இவ்வளோ கேவலமானவன் நானுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவர் அந்த ஸ்கேரை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு, ஐ மீன் அந்த ஒரு பப்பிள் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவரோட லைஃப்பை வந்து வேறு மாதிரி பார்க்குறாரு. ஸோ அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மென்டலி என்ன பண்ணுறோன்னா, இது இருக்கிறதுனால தான் என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம மென்டலி ஒரு செல்ஃப் இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். லைக் இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ இதனால் நம்ம வந்து நம்மளோட லைஃபே ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். யூசி லெட்ஸே நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். லெட்ஸே எல்லாருமே கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு பர்சனை இப்போ இன்டர்வியூ பண்ண போகிறீங்க. அந்த இன்டர்வியூக்கு வர பர்சன் யாருன்னா நீங்கள் தான். ஆனால் அவர் வேறு மாதிரி இருக்கார். லைக் ஒரு 5 இயர்ஸில் அவர் பெரிய க்ரோத்தாக இருக்கார். லைக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாடி மசிலோட, நல்ல ஆஸ்தட்டிக் ஃபிசிக்கோட, நல்ல ஒரு டிப் டாப்பான ஒரு ட்ரெஸ், காஸ்ட்லியான ஒரு ஷூ, காஸ்ட்லியான பெல்ட், காஸ்ட்லியான ட்ரெஸ், ஷர்ட், பேண்ட்டுன்னு எல்லாமே போட்டுட்டு அவ்வளோ சூப்பராக வரார் அவர் வந்து அப்படி உங்கள் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு கை கொடுத்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறார். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, என்னோட யங்கர் செல்ஃப் நீ, உன்னோட ஃப்யூச்சர் வெர்ஷன் தான் நான்.
ஸோ நீ வந்து அந்த டைமில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோடய செல்ஃப் இமேஜை நான் இப்படிப்பட்டவன் நீ எனக்கு க்ரியேட் பண்ணனால தான் நான் இப்போ இந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு தேங்க்யூ பண்ணுறார். லெட்ஸ் சீ எத்தனை பேர் இந்த மாதிரி செல்ஃப் இமேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ ஒரு 1 year பிஃபோர் வந்து நானும் ஒரு பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, இது ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவ்வளோ ஒரு க்ளோஸ், அப்படி ஒரு திக்குனா அப்படி ஒரு திக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. ஆச்சா நீங்கள் கிரேட்ரா குடிச்சிட்டு ஸோ அப்படியே பீர் அடிச்சு ஏசி பாரில் உட்காந்து பீர் அடிச்சுக்கிட்டே நம்ம வந்து யோசிப்போம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும் சார், நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு பர்சன், இப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஏதோ ஒரு விஷயம் ஓகேவா, அங்கே ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கல. சட்டேனா நான் வந்து இல்லை இது வந்து எனக்கு பிடிக்கல, இது நீ பண்ணாத, மேபி இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நீ எப்படி நான் அப்போஸ் பண்ணி பேசலாம், பிகாஸ் இங்கே இருக்கிற வரைக்கும், அதாவது என் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் அது வந்து ஓகே ஃபைன் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்த விஷயம். இங்கேருந்து அவங்க வெளியூர் போகிறாங்க வேலைக்கு அப்படிங்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலிங்காக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ நான் வந்து உடனே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ சொன்னாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட உண்மையாலுமே ஃப்ரெண்டாக இல்லை, ஆக்சுவலாக வந்து அவங்க உங்களை வந்து இங்கே இருக்கும்போது இவங்க சும்மா வேறு ஃபோன் பண்ணி இன்னுவானே, சரி ஓகே ரைட் என்ன பழகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி தான் அவங்க உங்களை பற்றி பேசுவாங்க அப்படின்னும் போது எனக்கு ஷாக்டாக இருந்துச்சு. இப்போ இல்லை, அப்போது ரொம்பவே ஷாக்டாக இருந்துச்சு. என்னடா நம்ம இவ்வளோ க்ளோஸாக வந்து பழகிட்டோம், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணேன் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்மளாக ஒரு விஷயத்தை எப்போவுமே அசியூம் பண்ணிக்கக்கூடாது. அசியூமிங் சம்திங் வித்தவுட் நோயிங். இப்போ எங்கள் டிஎல் திட்டினார் அப்படின்னா நான் இந்த ஏரியாவிலேருந்து வரேன், அதனால தான் அவர் என்னை திட்டுறாரு. மேபி நான் தப்பு பண்ணியிருக்கலாம், என் மேலே தப்பு இருக்கலாம், மேபி அதனால் அவர் திட்டிருக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன், அவனுங்களுக்கு வந்து எனக்கு வந்து ப்ரையாரிட்டி தரல அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவனுங்களுக்கு வந்து என்ன பிடிக்கல, அவ்வளோதான். ஓகேவா? அதனால் நமக்கு ப்ரையாரிட்டி தரல இல்லையா, அவ்வளோதான் மேட்ருங்க. அதை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அன்சர்டைனான விஷயங்கள் நடக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளை அதிகமாக ஏமாட்டாங்க. எப்போவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போக மாட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளை ஸ்ட்ரேஞ்சராக பார்க்குற வரைக்கும் சூப்பராக இருக்கும். பட் அவங்கள வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம அவங்கள ரொம்ப நம்பும் போது ஏமாற்றங்கள் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நம்மளா ஒரு விஷயத்தை வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்படி தான் நடந்திருக்கும் நம்மளா ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்க கூடாது எப்போவுமே. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ and I will see you in this video and thank you for watching this video. Love you guys.